என்னோட ஹஸ்பண்ட் ஒரு நேச்சர் லவ்வர். அதான் அவரோட இந்த பர்த்டேவை ரொம்ப அமைதியா இயற்கையோடு கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால இந்த 2 days ட்ரிப் பிளான் பண்ணோம். எங்க குட்டி பாப்பாக்கு 1.5 வயசு தான் ஆகுது. அதனால ஆக்லாந்து பக்கத்துல எங்கேயாச்சும் போலான்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்படிதான் இந்த ஹிடன் லொகேஷனை கண்டுபிடிச்சோம். ஆக்லாண்ட்ல இருந்து வெறும் 1.5 மணி நேரத்துல இப்படி ஒரு சீக்ரெட் சொர்க்கம் இருக்குன்னு நாங்க நினைச்சே பார்க்கல. சுத்தி யாருமே இல்ல, பியூர் பிரைவசி. என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டேவை ரொம்ப ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ண நாங்க புக் பண்ண ஒரு பிரைவேட் கேபின் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு என்கியூப் ஸ்டுடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ட்ரிப் போற ஆர்வத்துல இனிகா பேக்ஸ் எல்லாம் அவளே லோட் பண்ணிட்டு இருந்தா. இடம் புது மேகம் தேடி போவோமே. கேபின் போற முன்னாடி வழியில ஒரு அழகான ஃபால்ஸ் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி போட்டோஸ் எடுக்க ஸ்டாப் பண்ணினோம். அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு லென்புரூக் விண்டேஜ் ரயில்வே ஸ்டேஷன் போகலான்னு பிளான் பண்ணினோம். அங்க இன்னும் பழங்காலத்து ஸ்டீம் என்ஜின் ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா பேட் லக், ரோட் பக்ஸ் நடந்ததால போக முடியல. இதுக்காகவே சீக்கிரம் இன்னொரு ட்ரிப் பிளான் பண்ணணும். வண்டியை விட்டு இறங்கின உடனே அப்படி ஒரு அமைதி. காத்து வீசுற சத்தமும் சுத்தி இருக்கிற ஆடு மாடோட சத்தமும் மட்டும்தான் கேக்குது. பச்சை பசேல்னு இருக்கிற ஃபார்ம் சுத்தி இருக்கிற அந்த இயற்கை அழகை பார்க்கவே சொர்க்க மாதிரி இருக்கு. நாங்க ஸ்டே பண்ண போற இந்த பிளாக் கேபினோட பேர் என்னன்னு தெரியுமா? பிளாக் மேஜிக். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். Surprise for daddy. உள்ள நுழைஞ்ச உடனே அங்க ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. ஹோஸ்ட் என் ஹஸ்பண்ட்காக ஒரு அழகான பர்த்டே விஷ் போர்டு வச்சிருந்தாங்க. அவங்களோட இந்த தாட் இந்த ஸ்டேயை இன்னும் மெமரபிள் ஆக்கிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். சின்ன விஷயம் கூட பார்த்து பண்றாங்க. சூப்பர். I like it. கேபின்ல மொத்தம் 2 பெட்ரூம், ஒரு பாத்ரூம் இருந்துச்சு. அதுல ஒரு பெட்ரூம் சிங்கிள் பெட், இன்னொரு பெட்ரூம் டபுள் பெட். This one looks good. டவல்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் எல்லாமே லோட் பண்ணி வச்சிருந்தாங்க. கிச்சன்ல கட்லரிஸ், பேன்ஸ், எல்லா விதமான குக்கிங் எசென்சியல்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. பயங்கரமா இருக்கு. இந்த கேபினோட உண்மையான மேஜிக்கே வெளியில இருக்கிற இந்த டெக்ல தான் இருக்கு. இங்க ஒரு பெஞ்ச் இருக்கு. அங்க உட்காந்து சுத்தி இருக்கிற வியூவை பார்த்துட்டு சாப்பிடுறதே ஒரு தனி சுகம். இங்க ஒரு ஃபன்னான விஷயம் என்னன்னா, அவரோட பர்த்டேக்கு அவரே பிரியாணி சமைச்சாரு.
அதை பார்க்கறப்ப பாவமா தான் இருந்துச்சு. ஆனா அவர் பிரியாணி நல்லா பண்ணுவார்னு விட்டுட்டேன். இந்த இடத்துல உட்காந்து காலையில சுட சுட காஃபியோ ஈவினிங் சன்செட் ஆகிறப்போ டீயோ குடிச்சா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும்ல. அந்த அழகான சன்செட்டை நீங்க சீக்கிரமாவே பார்க்க போறீங்க. கேபினுக்கு வெளியே ஒரு குட்டி பிளே ஹவுஸ் இருக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்காக. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. சன்செட் ஆனதும் கேம்ப் ஃபயர் செட் பண்ணோம். அந்த குளிர்ல நெருப்புக்கு முன்னாடி நின்னு நம்ம இளையராஜா சார் சாங் கேட்கறதே ஒரு தனி சுகம். நைட் ஆனதும் கேபின்குள்ள ஃபேமிலியா யூனோ கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடியே குட்டி பாப்பாவை சமத்தா தூங்க வச்சிட்டோம். கேம்ல தொடர்ந்து தோத்துட்டே இருந்ததால நினிகா கொஞ்சம் அப்செட் ஆயிட்டா. ஆனா கடைசியா ஒரு வழியா ஜெயிச்சிட்டா. அவ ஜெயிச்ச உடனே தான் கேமை வைண்ட் அப் பண்ண முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வந்து பாக்குறப்ப ஒரு அமேசிங் வியூ காத்துட்டு இருந்துச்சு. மேகங்கள்லாம் ரொம்ப பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சு வெல்கம் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு சூப்பரா ட்ரெஸ் அப் பண்ணி அந்த அழகான பேக் ட்ராப்ல கேக் கட் பண்ணி முடிச்சிட்டு போட்டோ ஷூட் பண்ணோம். Clap your hands. Clap your hands. Toast பண்ணனா? Happy birthday To you. Happy birthday to you. To Daddy. To to Daddy. Daddy first. Ready. Ingkuang. Tara, Nika. Da. கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்க கேபினை நீட்டா கிளீன் பண்ணோம். இந்தியால இருந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நியூசிலாந்துல நாங்க ஒரு இடத்துல தங்கி வெக்கேட் பண்ணும்போது அந்த இடத்த எப்படி வாங்கணுமோ அதே மாதிரி நீட்டா கிளீன் பண்ணி வச்சுட்டு வர்றது இங்க ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். சில நேரங்கள்ல எங்க குப்பைகளை கூட நாங்க தான் திருப்பி கொண்டு போகணும். இதோட எங்களோட பர்த்டே ட்ரிப் முடியல. நாங்க சொன்னால இது 2 days ட்ரிப். இதோட செகண்ட் எபிசோட் இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா எங்களோட அடுத்த ஸ்டே அப்படியே டோட்டலா வேற மாதிரி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள எந்த ஒரு கரண்ட் இல்லாத ஒரு ட்ரீ ஹவுஸ்ல இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம அங்க போற வழியில எக்ஸ்ப்ளோர் பண்ண சூப்பரான ஹிடன் ஸ்பாட்டும் அடுத்த வீடியோல வரப்போகுது. நாங்க என்ன பண்ணோம், நாங்க ஸ்டே பண்ண இடம் எப்படி இருந்துச்சு, நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் தட்டி வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் எபிசோட் 2ல மீட் பண்ணலாம்.